ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்? சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கறிப்பட்டை, லவங்கம், ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக அரிஞ்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை வெங்காயம் அரை தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வதங்கின வெங்காயத்தை கூட அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சுருந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை வெங்காயம் அரை தக்காளி, 2 பச்சை மிளகா, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கருக விடாமல் நல்லா வதக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த கிரேவி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.